ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதாவது பயங்கர ஒரு அடக்குமுறை, போலீஸ் அராஜகம். எம்எல்ஏவை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏ அனிதா அண்ணாச்சி வந்திருக்கிறாரு, நானும் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் வந்திருக்கிறேன். 2 எம்எல்ஏ வந்திருக்காங்க, கோயில்பட்டி எம்எல்ஏ, திருநெல்வேலி மாலை பாளையங்கோட்டை எம்எல்ஏ வந்திருக்காங்க. எம்எல்ஏ 4 வரை பார்க்க விடுங்கன்னா கூட 4 வரை பார்க்க விட மாட்டேங்காங்க. அப்ப அவர் என்ன நிலையில இருக்கான்னு தெரியல. மாலையில கைது பண்ணி கொண்டு வந்ததுல இருந்து அவர் கையில போனை கொடுக்கல, அவருடைய உதவியாளர் கூட பார்க்க விடல, வழக்கறிஞரை பார்க்க விடல. அவருடைய ஒரு பேர் சொன்னார் போல, என் கூட இருக்கிறவன், அவரை மட்டும் தான் பார்க்க வச்சிருக்காங்க, யாரையும் பார்க்க விடல. ஆமா, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் ஏற்கனவே ஒரு சுகமில்லாத மனுஷர் தான். அவருக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, முதுகு வலி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கிறவரை இப்படி அடக்கி வச்சுட்டு எங்களை பார்க்க விட மாட்டேங்காங்க. அதுவும் போலீஸ் அராஜகம். எங்கேயோ மேல இருந்து உத்தரவு வரணும் போல, கரெக்டா தெரியுது. இவங்க எல்லாமே கையாளாதவங்களா இருக்காங்க, யாருமே முடிவெடுக்க முடியல. இங்க யாருமே அந்த அவங்க எம்எல்ஏக்கு எந்த நோட்டீஸும் கொடுத்து கைது பண்ணணும். எஸ்பி பார்க்கனாலும் அனுமதிக்க மாட்டேங்காங்க. இப்படி ஒரு அராஜகம் ஜனநாயக காலில் போட்டு மிசிக்கப்படுகிறது. அதனால இது வன்மையா கண்டிக்கிறோம். மக்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு ஆடுறாங்க இந்த ஆளுங்கட்சிக்காரங்கன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க பேசுங்க அண்ணா, நீங்க பேசுங்க. கோயில்பட்டில பொதுக்கூட்டம் பேசினாரு. இதே இன்னைக்கு மந்திரியா இருக்கிற யாதவ் அர்ஜுனா பேசினாரு. முட்டாள் முதலமைச்சர்னு எங்க முதலமைச்சர் சொன்னாரு. அன்னைக்கு கைது பண்ணமா, அன்னைக்கு 42 பேரை இதாகி போய் இறந்து போன ஓடி வந்து திருச்சி விமானத்தில் ஏறினாங்க. அன்னைக்கு கைது பண்ணோமா? இது சாதாரண ஒரு பேச்சுக்கு ஒரு நோட்டீஸும் கொடுக்காம விசாரிக்காம இன்னைக்கு வந்து எந்த முன்னறிவிப்பு இல்லாம 6 மணிக்கு போய் இது கைது செய்திருக்கான்னா இந்த இதை என்ன நாடா இல்ல காடா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். அதுவரை தான் இந்த காவல்துறை ஆட முடியும். என்ன இடுப்பு பிடிச்சி இழுக்கிறாருன்னா அந்த காவல்துறை அவர் தான் என்னை வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க, உங்களை வந்து நான் வந்து தாவேக்காவில் சேர்த்து எல்லாம் செய்யறேன்னு சொன்னேன். டிஎஸ்பி தான் இப்போ வந்து என்னை இடுப்பை பிடிச்சி இழுத்தது. அவரை பகிரங்கமாக நான் கவர்னர்கிட்ட விசாரணை வரும்போது பகிரங்கமாக சொல்லுவேன். ஏன்னா அந்த டிஎஸ்பி தான். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல போனா என்னென்னலாம் நடந்துச்சு. 13 பேரை சுட்டு கொன்னாங்க. அந்த இல்லை, அந்த வகையில் இன்னைக்கு காவல்துறை ஸ்ரீவண்டி எம்எல்ஏ மேல இன்னும் கூட வழக்கு போடல. ஸ்ரீவண்டி எம்எல்ஏ மேல பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு. இன்ன வரைக்கும் வழக்கு போடல, அவரை விசாரிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? தாவக்கான ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. திமுகனா உடனே அரசு அடக்குமுறை, எங்களை முதல்ல அரெஸ்ட் பண்றேன்றாங்க. இன்னைக்கு எங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காவல்துறை. நல்ல போலீஸ் அராஜகம் ஒழிக, பண்ணி என்ன பண்ண முடியும்? அவங்க கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு வரும். இன்னைக்கு உடனடியா அவர் அங்க வச்சு விசாரிக்க என்ன விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு எத்தனை குழந்தை இருக்கு எல்லாம் அவருக்கு விவரம் தெரியும். அவரை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. தீவிரவாதி மாதிரி கைது பண்ணிருக்காங்க. கோர்ட்ல உடனே ப்ரொடியூஸ் பண்ணனும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு டிஎஸ்பி தாவக்கால சேர சொல்லி சொன்னாருங்களா? அவர் பேர் என்ன? யாரு? அவர் பாய் பேரு சுதீர். அந்த டிஎஸ்பி தான். அவதான் இன்னும் உள்ள வந்து சொன்னது. கூட ஒருத்தர் சவாரியை போட்டு வந்து சொன்னாரு. என்ன ஏடிஎஸ்பி எனக்கு சாப்பாடு தந்து உள்ள பேசிட்டு இருக்கும்போது என்ன வந்து மிரட்டுற பாணியில அவர் பேசினாரு. அமைச்சர் வன்னியரசு வந்து எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது உண்மைதான், எலும்பு இருக்கதான் செய்யுது. எலும்பு இருக்குங்க, இருக்குல்ல, நாக்கு மட்டும் தான், ஒண்ணும் இல்ல. இவர் வழக்கு போட்டுக்கலாம், விசாரணை பண்ணலாம். ஸ்ரீவண்டி எம்எல்ஏ ஏன் கைது பண்ணல? நேத்து வந்து இந்த தூத்துக்குடியில தாவாக்க நிர்வாகிகள் அந்த பொருட்காட்சி அடிச்சு நொறுக்கிருக்காங்க, ஏன் கைது பண்ணல? அப்ப எங்களுக்கு மட்டும் ஒரு விதி, இவங்களுக்கு ஒரு விதின்னு இருக்குதா? சட்டம் இருக்குதா? எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், அரசியலமைப்பு சட்டம். அடுத்த கட்டம் அவரை வழக்கு மன்றத்துக்கு கொண்டு வரட்டும். அங்க வழக்கு மன்றத்துல நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு பாப்போம். காத்திருக்க போறோம். எவ்வளவு நேரம் எடுக்காங்கன்னு பாப்போம், எவ்வளவு நேரம் அவரை மிரட்டுறாங்கன்னு பாப்போம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய புகார்ல திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட நிலையில அதனை கண்டித்து முன்னாள் அமைச்சர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
திமுக முன்னாள் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்திக்க அனுமதி அளிக்காததால் தொடர்ந்து அவங்க வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டு வராங்க. தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் எம்எல்ஏ மார்க்கண்டேயனிடம் தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில போலீசாருடன் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எம்எல்ஏவை ஏன் பார்க்க அனுமதிக்கவில்லை, எந்த முன்னறிவிப்பும் இன்றி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டது ஏன் அப்படின்னு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. எங்களையும் கைது செய்வோம் என்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இன்று விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.